போர்வெல் அமைக்கும் பொழுது தண்ணி எப்படி இருக்கும், தண்ணி நல்லா இருக்குமா அல்லது தண்ணி கிடைக்குமான்ற டவுட்டில் தான் எல்லோரும் போர் போடுறாங்க. இதுக்கு நம்ம மூல நூல்கள் சில வழிமுறைகளை கொடுத்துருக்கு. அதாவது இதுக்கு நீர் சக்கரம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சக்கரம் கொடுக்குறாங்க. இந்த சக்கரத்தின் அடிப்படையில் 9 கட்டங்கள் வரையப்பட்டு அதில் அந்த 9 கட்டத்தில் நீங்கள் போர் போடக்கூடிய அந்த நட்சத்திரம் எந்த பாவகத்தில் உழுகிறதோ அந்த பாவகத்தின் தன்மையில் தான் உங்களுக்கு நீர் தன்மைன்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் கட்டத்தில் விழுந்தால் அது மேலோட்டமான நீர், இரண்டாவது கட்டத்தில் விழுந்தால் அது நீர் இல்லை, மூன்றாவது பாவத்தில் இருந்தால் அது மிதமான நீர், நான்காவது கட்டமாக வந்தால் நீர் இல்லை, ஐந்தாவது கட்டமாக இருந்தால் அதிகமான நீர், ஆறாவது கட்டமாக இருந்தால் ருசியான நீர், ஏழாவது கட்டத்தில் விழுந்தால் அந்த நட்சத்திரம் உப்பு நீர், எட்டாவது கட்டமாக இருந்தால் அபரிமிதமான நீர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஒன்பதாவது கட்டமாக இருந்தால் மிதமான நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் ராகு கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். ராகுவும் சுக்கிரனும் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி கட்டளத்தில் அமைஞ்சால் தண்ணி கிடைப்பது என்பது அரிது தான் அப்படின்னு சொல்லலாம்.